ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கோம்ஸ் டெக் டாக்ஸ் சேனல். நான் உங்கள் கோமதி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா, ப்ரொசீஜர்ஸ்னால் என்ன, எதுக்காக அந்த ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணும், அந்த ப்ரொசீஜர்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொசீஜர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஏதாவது ஒரு லாஜிக் எடுத்துக்கோங்க. ஒரு கான்செப்ட் உள்ள ஒரு லாஜிக். அந்த லாஜிக்கை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. வேறு வேறு ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுவீங்க. ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க ஏஎல் ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். ஆப்ஜெக்ட்ஸில் ஏஎல்ல என்னெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது? பிஸ்னஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா டேபிள், பேஜ், கோட் யூனிட், query, ரிப்போர்ட்ஸ், இது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயும் நான் வந்து ஒரு பர்டிகுலர் லாஜிக்கை அடிக்கடி ரீயூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லாஜிக்கை ப்ரொசீஜரில் எழுதுறது அட்வைசபிள். ஓகே, ஸோ கோட் யூனிட் ப்ரொசீஜர் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ், இதை நம்ம வந்து வேறு வேறு மீனிங்கில் யூஸ் பண்ணுவோம். லைக் ஒன்று வந்து வேறு வேறு டேர்ம்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஒன்று ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க, மெத்தட்ஸ். ஓகே, லைக் நிறைய இது இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம். பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்னால் ஆல்ரெடி அதை டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க, நம்ம அதை டேரெக்டாக யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு மெசேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன், அதை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இல்லை நீங்களே ஒரு ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். சரி, நான் எதுக்கு அந்த ப்ரொசீஜரை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங், என்னோட கோடை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அதே சேம் லாஜிக் இருக்கு இல்லையா, அந்த லாஜிக்கை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து ப்ரொசீஜர் யூஸ் பண்ணால், தட் இஸ் கோட் ரீயூசபிலிட்டி. அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்கேப்சுலேஷனுக்கு இந்த கோடு வந்து யூஸ் ஆகும். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களோட ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு என்ன தெரியும்? வாட் இஸ் விசிபிள் ஃபார் யூ? ஸ்க்ரீன் தெரியும். அதுக்கு பின்னாடி இருக்கிற மேக்ஸிமம் போனால் உங்களால் பேட்டரி சேஞ்ச் பண்ண முடியும். பட் அதோட இன்டர்னல் ஒர்க்கிங்ஸ் உள்ள என்னென்ன சிப் இருக்குது, என்னென்னலாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். அதாவது உங்களுக்கு தேவையானதை மட்டும் காமிச்சிட்டு தேவையில்லாததை வந்து ஹைட் பண்ணி வைக்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்புறம் ரீடபிலிட்டி அண்ட் மெயின்டெனபிலிட்டி. எப்படி நான் வந்து ஒரு ப்ரொசீஜரில் எழுதினேன்னா அதோட ரீடபிலிட்டி அண்ட் மெயின்டெனபிலிட்டி வந்து ஜாஸ்தி ஆகும் அப்படின்னா, ஒரு லாஜிக், சிம்பிள் லாஜிக் எழுதிக்கோங்க. ஜிஎஸ்டி கால்குலேஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி கால்குலேஷனை நான் வந்து எப்போல்லாம் வேணுமோ அந்தந்த ஆப்ஜெக்டில் போய் எழுதுறேன் அப்படின்னா, அங்கே ஒரு ப்ராப்பரான ஒரு ரீடபிலிட்டி கிடைக்காது. எதுக்கு இதை எழுதியிருக்காங்க நடுவில், ஏன் இதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியாது. இதுவே நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜரில் எழுதி அது எப்போல்லாம் வேணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்பராக உங்களோட ஆப்ஜெக்ட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். பேராமீட்டர் பாசிங், ஏதாவது ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணும், இல்லை ஏதாவது ஒரு வேல்யூவை வந்து பாஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கால்குலேஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், அண்ட் கோட் ஆர்கனைசேஷனுக்காகவும் யூஸ் பண்ணலாம். சரி, இதெல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேஜில் வந்து எனக்கு நிறைய பேஜோ இல்லை பேஜ் க்ரியேட் பண்ணுறேன். அந்த பேஜில் நம்ம யூஸ்வலாகவே நம்ம என்னலாங்க எழுதுவோம்? அந்த பேஜில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்வலாகவே நம்ம என்னெல்லாம் எழுதுவோம் அப்படின்னா, லேஅவுட்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து கால் பண்ணுற அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே இருக்கும், ஆக்ஷன்ஸ் இருக்கும். இது போக இஃப் யூ வாண்ட் டு ரைட் மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் யூ வில் பி ரைட்டிங் இட். இதே இடத்துல நான் வந்து மற்ற கால்குலேஷன்ஸும் பேசிக் லாஜிக்கும் இதே இடத்துல பண்ணேன் அப்படின்னா, உங்களால் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாது. ஈவன் டேபிள்லையுமே. ஏன் அதை மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கோடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த பேஜ் ஃபுல்லாகவே எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் வரும் இல்லையா? அப்போ அந்த கோடும் தேவையில்லாமல் நீங்கள் எழுதுகிற லாஜிக்குமே எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ரேட் ஆகும். ஸோ எப்போதுமே நம்ம ஒரு லாஜிக் எழுதும்போது அதை வந்து ப்ரொசீஜரில் எழுதி அதை வந்து உள்ளுக்குள்ளே கால் பண்ணுறது தான் அட்வைசபிள். ஸோ அந்த ப்ரொசீஜரை நம்ம யூஸ்வலாக எதில் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேட்குள்ளே எழுதுவோம். கோஆர்டினேட்குள்ளே லாஜிக் எழுதிட்டு அந்த கோஆர்டினேட்டை வந்து பேஜில் கால் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படியே எழுதலாம். இல்லை நீங்கள் இதிலே கூட பேஜ்லேயே கூட நீங்கள் வந்து உங்களோட ப்ரொசீஜரை வந்து கால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொசீஜர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, உங்களால் வந்து அந்த ப்ரொசீஜர் எழுத முடியும். ஓகே, பட் இட் இஸ் அட்வைசபிள். நீங்கள் கோஆர்டினேட்டில் எழுதி அந்த கோஆர்டினேட்டில் இருக்கிற ப்ரொசீஜரை நீங்கள் கால் பண்ணுறது தான் வந்து அட்வைசபிள். ஏன் அப்படின்னா, நீங்கள் எப்போ அதை ஆக்ஷனை கால் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் அந்த ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ப்ரொசீஜர் வந்து நம்மளோட தனியான ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. லைக் டேபிள், பேஜ் அப்படிங்கிற மாதிரி ப்ரொசீஜர் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. அதில் ரொம்ப கிளியராக இருந்துக்கோங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து நீங்கள் எய்தர் ஒரு டேபிள்லேயோ இல்லைன்னா ஒரு பேஜ்லேயோ இல்லாட்டினா ஒரு கோஆர்டினேட்லேயோ நீங்கள் எழுதலாம்.
ஸோ, இப்ப நான் இங்க பேஜ் தானே கிரியேட் பண்ணியிருந்தேன். இப்ப நான் வந்து ஒரு கோட் யூனிட் கிரியேட் பண்றேன். இந்த கோட் யூனிட்லயும் வந்து நீங்க வந்து ஒரு ப்ரொசீஜர் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ, கோட் யூனிட்ல ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணி, அந்த ப்ரொசீஜர வந்து நீங்க கால் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து டேபிள் எழுதணும் அப்டின்னாலுமே, நீங்க இந்த டேபிள் எழுதலாம். பட் யூசுவலா நம்ம டேபிள்ல எழுத மாட்டோம். ஓகேவா? We will not write procedures inside the table. ஓகே. ப்ரொசீஜர் டேபிள்ல எழுத மாட்டோம். எழுதினீங்கன்னா, கோட் யூனிட்ல எழுதுறது அட்வைசபிள். அத மீறி எழுதணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, பேஜ்ல எழுதிக்கலாம். எழுதிட்டு கால் பண்ணலாம். சரி. இப்போ இந்த ப்ரொசீஜர்ல நம்ம வந்து என்னலாம் எழுதிட்டோம் அப்டின்னா, ஏதோ ஒரு லாஜிக் எழுதிட்டோம். ஏன் நான் அங்க எழுதணும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப இந்த லாஜிக்க நீங்க மாத்தணும்னு நெனைக்கிறீங்க. பேஸ்ட் ஆன் சம் இன்புட்ஸ். நீங்க பேஜ்லயோ இல்ல டேபிள்லயோ எழுதினீங்கன்னா, அந்த லாஜிக்க நீங்க திருப்பி அந்த பேஜ்ல போய் நீங்க சேஞ்ச் பண்ணணும். லைக் யூ ஆர் டைரக்ட்லி டச்சிங் யுவர் மெயின் கோட். உங்களோட மெயின் கோட டச் பண்றீங்க. அப்படி பண்ணாம கோட் யூனிட்ல எழுதிட்டு, அங்கேருந்து நீங்க வந்து கால் பண்ணும்போது, உங்களோட மெயின் கோட்ல எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. ஓகேவா? லைக் அந்த இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமே தவிர வேற எந்த சேஞ்சஸும் நடக்காது. ஸோ, இதுல வந்து நம்மளுக்கு என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர்ஸ்ல வந்து உங்களுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லோக்கல் ப்ரொசீஜர். லோக்கல்னா உங்களுக்கே அதுக்கு மீனிங் புரியும். அ எங்க நீங்க அத கிரியேட் பண்ணீங்களோ, அங்க மட்டும் தான் உங்களால அத யூஸ் பண்ண முடியும். அந்த ப்ரொசீஜர அவுட் ஆஃப் தி ஸ்கோப் உங்களால யூஸ் பண்ண முடியாது. இல்லன்னா குளோபல் ப்ரொசீஜர். குளோபல் ப்ரொசீஜர்னா, நீங்க எங்க கிரியேட் பண்ணாலும், வேற எங்க வேணாலும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வேற எந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது போக அம் இன்டர்னல் ப்ரொசீஜர். இன்டர்னல் ப்ரொசீஜர்னா வித்தின் தட் ஆப்ஜெக்ட்குள்ள வித்தின் தட் ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இது போக ரெஸ்ட்ரிக்டட் ரெஸ்ட்ரிக்டட் ப்ரொசீஜர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ப்ரொசீஜர் அப்படின்னு வரும்போது புரொடெக்டட் ப்ரொசீஜர். புரொடெக்டட் ப்ரொசீஜர்ன்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ அதுக்கான ஸ்கோப் வந்து இதோட கம்மி. ஸோ பேசிக்கா நீங்க எந்த ஒரு அ ப்ரொசீஜர் நீங்க கிரியேட் பண்ணீங்கனாலுமே, ஆ அந்த அந்த இது வந்து யூசுவலா குளோபலா தான் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறமா அது லோக்கல்லா வேணும்னா நீங்க லோக்கலா மாத்திக்கலாம். இன்டர்னல் இல்லாட்டினா புரொடெக்டடா நீங்க மாத்திக்கலாம். புரொடெக்டட் அப்படிங்கும்போது, அத வந்து நீங்க வித்தின் த டிஃபைனிங் ஆப்ஜெக்ட்லயோ, இல்ல ஹோஸ்ட் ஆப்ஜெக்ட்லயோ மட்டும் தான் நீங்க அத யூஸ் பண்ண முடியும். ஓகே. நான் இப்ப வந்து ஒரு கோஆர்டினேட் கிரியேட் பண்றேன். ஓகே. அந்த கோஆர்டினேட்ல வந்து நான் வந்து ஒரு ப்ரொசீஜர் வந்து கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொசீஜர் அப்படின்னு நான் குடுக்குறேன்னா, அது பை டிஃபால்ட் லோக்கல் ப்ரொசீஜரா தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த ப்ரொசீஜர்ல நான் மாத்துறேன். ஓகேவா? கோட் யூனிட் ப்ரொசீஜர் கோட் யூஎன் அண்ட் ப்ரோ அப்படின்னு மாத்திருக்கேன். இப்ப நான் இந்த கோட் அண்ட் ப்ரோவ நான் இங்க வந்து என்னால கால் பண்ண முடியும். ஓகே. இதே கோட் அண்ட் ப்ரோவ நான் வந்து ஒரு கார்டுக்குள்ள கார்டுக்குள்ள நான் வந்து கால் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னா, என்னால இந்த கோஆர்டினேட்ட வந்து நான் இங்க டிக்ளேர் பண்ணணும். ஓகே. கோஆர்டினேட் ப்ரொசீஜர் கோஆர்டினேட். ஓகே. இந்த இந்த கோஆர்டினேட்டோட பேர் வந்து என்னது? மை கோஆர்டினேட். ஸோ இப்போ நான் இங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஓகே. ஸோ இப்ப நீங்க வந்து இங்க கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு லோக்கல் ப்ரொசீஜர் ஆயிருச்சு. ஓகேவா? இப்போ நான் அத குளோபல் ப்ரொசீஜரா மாத்துறேன். இத டெலீட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு குளோபல் ப்ரொசீஜர் ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்கேருந்து வேணாலும் உங்களால அத ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ஓகே. ஸோ கோட் அண்ட் ப்ரோ அது அப்படிங்கிறத உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? எங்கேருந்து வேணாலும் உங்களால அந்த ப்ரொசீஜர ஆக்சஸ் பண்ண முடியும். இதே இத வந்து நீங்க இன்டர்னல் அப்படின்னு மாத்துனீங்க அப்படின்னா, இன்டர்னல் ப்ரொசீஜர் கோட் அண்ட் ப்ரோ அப்படின்னு மாத்திருந்தீங்க அப்படின்னா, நீங்க வித்தின் த சேம் எக்ஸ்டென்ஷனோ இல்லாட்டினா சேம் பேஜ் எக்ஸ்டென்ஷனோ, டேபிள் எக்ஸ்டென்ஷனோ கிரியேட் ஆயிருந்துச்சுன்னா மட்டும் தான் அத உங்களால கால் பண்ண முடியும். புரொடெக்டட் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா, அது எந்த ஆப்ஜெக்ட்ல டிஃபைன் ஆயிருக்கோ, அங்க மட்டும் தான் உங்களால பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து புரொடெக்டட் அப்படின்னு மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இங்க புரொடெக்டட்ன்னு மாத்துன உடனே இங்க வந்து எரர் அடிக்கும். ஓகே. ஸோ நான் இங்க மட்டும் தான் என்னால வந்துட்டு இங்க யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னால இங்க மட்டும் தான் டிக்ளேர் பண்ண முடியுமே தவிர, இங்க வந்து என்னால கால் பண்ணவே முடியாது. இங்க மட்டும் தான் என்னால கால் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் 4 டைப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இன் பிசினஸ் சென்ட்ரல் ஏஎல். ஸோ இத நம்ம எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அ அதுல நம்மள்ட்ட இருக்கிற அதோட ஹைலைட்ஸ். ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. எங்கெங்கலாம் யூஸ் பண்ணலாம்னா, உங்களுக்கு எப்படி வந்து பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ப்ளீஸ் லெட் மீ நோ. நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.